ஹாய் கேஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்தியன் சைக்கிளர் சீசன் 1 எபிசோட் 15 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணிட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்டோரி வந்து புரியும். அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மறக்காம அந்த வீடியோக்கு லைக்கை போட்டு பாருங்க. போன எபிசோடில் அந்த சிஸ்டம் ஹீரோவே வந்து அந்த சீக்ரெட் இலமுக்கு கிட்டே போய் விட்டுரும். அப்படியே அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே அவனுக்கு 2 பேர் தேடி போய்கிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஒரு சில பிரச்சனைகள்லாம் வந்து ஆகும். அப்போ அந்த சிஸ்டம் அந்த இன்னும் வந்து ஸ்டூடெண்ட்டாக தேர்ந்தெடுக்க சொல்லுவோம். ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் போய் ஸ்டூடெண்ட்டாக வந்து சேர்த்துக்குவான். அதோட போன எபிசோட் வந்து முடிஞ்சிச்சு. எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் கேட்குறான், மாஸ்டர் நிஜமே ஸ்டூடெண்ட்டாக சேர்த்துக்க போகிறீங்களான்னு. அந்த இன்னும் பையனோட விசுவாசம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா வெறும் 0% காட்டுது. அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ சுத்தமாக நம்பவே இல்லை. சரி நம்ம அங்கேருந்து கேமரா அப்படின்னு ஹீரோ அவனை எல்லாரும் வெளியே கூட்டிகிட்டு வரான். வெளியே அவனை எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கானுங்க. உள்ளேருந்து யார் வெளியே வந்தாலும் கொள்ளுன்னு சொல்லிட்டு தானே அவனுங்க எல்லாரும் நின்றுக்கிட்டு இருந்தானுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை சொல்கிறானு, டேய் நீங்கள் எல்லாரும் இப்போ சாக போறீங்கடா அப்படின்னு. அப்போ ஹீரோ அவன்கிட்ட வந்து ரொம்ப நக்கலாக வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்படியே அவனுக்கு பயங்கர கடுப்பாயிரானுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வர வச்சிருக்கானுங்க. அவனுங்க எல்லாருமே பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்களாமா. இப்போ நம்ம அந்த இடத்துல கண்டிப்பாக சாக போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இன்னும் பையன் பயந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் அவன் ஃபர்ஸ்ட் யூனிட்லாம் அந்த இடத்துல ரொம்ப தைரியமாக இருக்கான். என் மாஸ்டர் யார் தெரியுமாடா, அவர் யார் தெரியுமாடா அப்படின்னு வளர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பவர் யூஸ் பண்ணுவோம் போருங்க. அந்த பவர் வேற லெவலில் இருக்குது. அங்கே இருந்தால் எல்லாரும் அதை பார்த்துட்டு அப்படியே பயங்கரமாக வந்து சாக்காயிருவானுங்க. அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்ப ஆரம்பிச்சிருவான். அவனோட விசுவாசம் 60% அந்த மாறிடுது. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க அங்கேருந்து கிளம்பி வந்து நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம இன்னும் கடுப்பாயிடுறான். எதுக்கு நம்ம நடந்து போகிறோம், பறந்து போகலாமே அப்படின்னு ஹீரோட்ட கேட்பானா. அப்போ ஹீரோ சொல்கிறான், டேய் நடந்து போகிறது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான்டா, எதுக்குடா பறந்தெல்லாம் போகிறேன் அப்படின்னு. ஆனால் மனசுக்குள்ளே யோசிக்கிறேன், எனக்கு பறக்க தெரியாதுல்ல, நான் எப்போ பறந்து போகிறதுன்னு. டே நீங்கள் எங்கே போனாலும் இதுக்கப்புறம் வந்து பறந்தெல்லாம் போகாதீங்க, நடந்தே போங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸாக இருக்கும். அப்போலாம் வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரல் வராரு. பிரின்ஸ் கேட்குறாரு, எதுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு. அப்போ அந்த ஜென்ரல் சொல்கிறாரு, உங்கள் அப்பாவுக்கு வந்து பயங்கரமாக உடம்பு சரியில்லை பிரின்ஸ், நீங்கள் திரும்ப வந்தாகணும் அப்படின்னு. அதை கேட்டோடனே பிரின்ஸுக்கும் பயங்கர ஃபீலிங்காக போகுது. பிரின்ஸ் ஹீரோ கிட்ட சொல்கிறான், மாஸ்டர் நம்ம வந்து எங்கள் அப்பாவை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. நம்ம ஹீரோ சரிதான், உனக்காக நம்ம வந்து உங்கள் அப்பாவை போயிட்டு பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறேன். அப்படியே அடுத்த சீனில் ஒரு 2 பேரை காட்டுறாங்க. இவனுங்க 2 பேருமே அந்த பிரின்ஸோட பிரதர்ஸ். அவனுக்கு என்ன பேசிக்கிட்டு இருக்கேன்னா, நம்மளோட பிரதர் வந்து அங்கே போயிட்டு பயங்கர பவர்ஃபுல்லாக மாறிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். வந்ததுக்கப்புறம் நம்ம தான் அப்பாவுக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தோன்ற விஷயத்தை கண்டுபிடிச்சிருவோம். நம்ம ஒரு போட்டு தள்ளி ராஜாவாகலாம் நினச்சான். இவன் வேறு தேவலாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்கிறானுங்க. நம்ம ஆளுங்க அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பசங்க எல்லாருமே கீழே வந்துருவானுங்க. அப்போ நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா மேலே இருந்து நேராக அந்த 2 பேர் மேலே வந்து குதிச்சாரான். இப்போ ஹீரோ கேட்குறான், எங்கடா நம்மள வரவேற்க எவனுமே வரல அப்படின்னு. அப்போ கீழே இருந்து சொல்கிறானுங்க, நான் கீழே இருக்கோம், கொஞ்சம் நீங்கள் நகர்ந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இந்த மாதிரி ஆயிடுச்சா, சரி அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லுவான். அப்படியே அவனுக்கு 2 பேரும் ஹீரோ வந்து வரவேற்கிறானுங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு 2 பேரும் ஹீரோ பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவர் மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது, இவர் நம்ம மேலே வந்து குதிச்சிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச இவர் ஏதோ ஒரு மோட்டிவோட தான் இங்கே வந்திருக்காரு, ஒருவேளை இவர் நம்மளை கண்டுபிடிச்சிடுவோம், நம்ம இவரை ஃபாலோ பண்ணோன்னா இவர் எந்த ஒரு காரணத்துக்கு வந்திருக்காருன்னு கண்டுபிடிக்கணும் அவ்வளோ சொல்கிறானுங்க. ஹீரோ வீட்டுக்கு இங்கே வந்து மீட் பண்ணுறான், அதாவது பிரின்ஸோட அப்பாவை. அதுக்கப்புறம் அவரை பார்த்தீங்கன்னா ஹீரோவா அப்புறம் எல்லாரையும் வந்து வரவேற்கிறாரு. அப்புறம் பிரின்ஸ் கிட்ட என்ன சொல்கிறேன்னா, நீ கூட்டிகிட்டு போயிட்டு மாஸ்டர் ரெஸ்ட் எடுக்க விட அப்படின்னு சொல்லுவார். அவனை பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போகிறான். ஹீரோ அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே ஷாக்காயிடுறான். இந்த மாதிரி இடத்துல தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. அப்படியே சாப்பாடுலாம் வந்து கொடுக்குறாங்க. அதாவது பார்ட்டி மாதிரி ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணி ஹீரோக்கு அந்த இடத்துல சோல்மேட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சோல்மேட்டில் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் வந்து இருக்கும். ஹீரோ அதை சாப்பிட்டோன்னே அவனுக்கு பவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோவும் பயங்கரமாக சந்தோஷமாயிட்டு இப்பயாச்சும் பிரேக் த்ரூ போனா அப்படின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பிரின்ஸோட ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ டிஸ்டர்ப் பண்ணுறான். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்டாக சேர்த்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பாருங்க. ஹீரோ கடுப்பாயிடுறான், பிரேக் த்ரூ பண்ண விட மாட்டான் இவனே. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான், நீங்களா போயிட்டு எல்லாம் மாஸ்டர் ஸ்டூடெண்ட்டாக சேர முடியாது, அவருக்கு ஸ்டூடெண்ட் வேணும்னா அவரே வந்து எடுப்பார் அப்படின்னு மாதிரி சொல்கிறேன். ஹீரோ கோதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு திருப்பவும் எப்படியாவது பிரேக் த்ரூ பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். அப்போ இன்னொருத்த வந்து என்ன சொல்கிறேன்னா, என் பிரதர் பண்ணதுக்கு வந்து மன்னிச்சிருங்க, என்ன அந்த ஒயினை வந்து குடிங்க அப்படின்னு நம்மளாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு இன்னும் கடுப்பாக போயிடுது. டே இவங்க ஓடி போயிரு அப்படி சொல்லுவான். பிரின்ஸ் ஹீரோட்ட என்ன சொல்கிறேன்னா, எனக்கு 2 பேரும் இப்படிதான் மாஸ்டர், இவனுக்கு ஒரு சுத்த வேஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இன்னொரு விஷயத்தையும் பிரின்ஸ் ஹீரோட்ட சொல்கிறான், மாஸ்டர் நான் தான் அந்த இடத்துல க்ரௌன் பிரின்ஸாக இருக்கேன், அடுத்த ராஜாவை நான் தான் ஆகணும், இருந்தாலும் நான் உங்கள் செக்டோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் இல்லையா, அதனால என்னோட ராஜா பதவியை நான் என்னோட பிரதர்ஸுக்கு விட்டு கொடுக்க போகிறேன் அப்படி சொல்கிறேன். அப்போ ஹீரோ என்ன சொல்கிறேன், நீ அவசரப்பட்டு அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் வந்து செய்யாத, இவனுக்கு மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறான். அப்போ அவனுங்க 2 பேரும் நம்ம ஹீரோ பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. நீ சொன்ன மாதிரி அவர் நம்மளை தானே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்ம ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படிலாம் சொல்கிறானுங்க. அதுக்காக ஒரு பிளானுமே போகிறானுங்க. இன்னைக்கு நைட்டு நம்ம பிரதர் கூட போயிட்டு நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிடலாம், அப்போ நம்ம பிரதர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம மேலே அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு. அதே மாதிரி போகிறானுங்க. பிரின்ஸ் என்ன கேட்குறான், இப்போ தான் நம்ம சாப்பிடும் போது ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட்டா திருப்ப நட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அப்போ உனக்கு சொல்கிறாங்க, டே அப்போ நம்ம தனியாக வரணும், நம்ம நாளைக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஒன்றும் சேர்ந்துருக்கா, நம்ம 3 பேர் மட்டும் குடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. பிரின்ஸ் அதுக்கு ஓகே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அப்படியே 3 பேர் சேர்ந்த அந்த இடத்துல வேற லெவலில் வந்து குடிக்கிறானுங்க. ரொம்ப அதிகமாக வந்து குடிச்சிட்டு இருப்பானுங்க. அதாவது நம்ம பிரின்ஸ் மட்டும் ரொம்ப அதிகமாக குடிச்சிருப்போம், அவனுங்க 2 பேரும் நல்லா தெளிவாக தான் வந்திருக்கிறானுங்க. அப்போ பிரின்ஸ் என்ன சொல்கிறான், டே என்னோட இதயத்தில் வந்து ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன்டா அப்படின்னு. எனக்கு இந்த இடத்துல பிரின்ஸாக இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டவனே வாங்க இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணாத பிரதர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறானுங்க. அப்போ பிரின்ஸ் என்ன சொல்கிறான்,
சொல்கிறான்னா கிங் என்ன அடுத்த கிங் ஆக்கணும்னு நினச்சாரு. ஆனால் எனக்கு அதில் சுத்தமாக விருப்பம் இல்லை. நான் வந்து இம்மோட்டல் செக்லேருந்து பயங்கர பவர்ஃபுல்லாக மாறினாப்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால் அடுத்த ராஜா உங்கள் 2 பேரில் யாராவது தான் இருக்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு முக்கியமான விஷயம், கிங் எனக்கு ஒரு கிஃப்ட்டுமே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல் எடுத்து காட்டுறான். இது யாருக்குன்னா அடுத்த கிங் ஆக போகிறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து சொந்தம். நான் தான் அடுத்த கிங் ஆகலைல்ல, அதனால் அதை நீங்களே வச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாரான். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, பிரதர் மெதுவாக தூக்கி போடுங்க, அது உடச்சிட போகுது அப்படி சொல்கிறானுங்க. அவனுக்கு 2 பேருமே அந்த பேரில் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ பிரின்ஸ் என்ன சொல்கிறான், டே தம்பிங்களாம் எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். அவன் அங்கேருந்து போன உடனே அவனுக்கு 2 பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சானுங்க. டே ஒழுங்கா கையெடு, இந்த போல் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்கிறான். இன்னொருத்தரும் அதே மாதிரி தான் சொல்கிறா, டே அதே தான் உனக்கோ, ஒழுங்கா கை எடுத்துறா அப்படின்னு. டே ஃபியூச்சரில் அடுத்துக்கிங்க, நான் மாறினதுக்கப்புறம் உன்னை ஓரளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்கிறான். அதை கேட்டவனே இன்னொருத்தர் வந்து பயங்கர கடுப்பாயிரான். அப்போ நான் மட்டும் என்னடா, நானும் வந்து அடுத்துக்கிங்க மாறிடுறேன், அதுக்கப்புறம் இன்னும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்படியே இவனுங்களுக்குள்ள அந்த பேச்சு வருது, பயங்கரமான சண்டையாக மாறி யாரெல்லாம் இவனுங்க போட்டு தள்ளானுங்க அந்த பதவிக்காக அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்களுக்கு இன்னொரு பிரதர் வந்துருக்கு, அவனையும் இவனுங்க தான் வந்து போட்டு தள்ளி இருக்கானுங்க. இவனுக்கு 2 பேரும் வந்து அடிச்சுக்கிற அளவுக்கு வந்து போயிடறானுங்க. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுத்துறான், அவனோட ஆளுங்கெல்லாம் அந்த இடத்துல வர வச்சுறான். இன்னொருத்தன் என்ன சொல்கிறான்னா, உனக்கு மட்டும் தான் ஆளுங்க இருப்பாங்களா, எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பார்த்தீங்கன்னா வர வச்சுறான். இவனுக்கு 2 பேர் பண்ண எல்லாத்தையும் அவங்க அப்பா அந்த இடத்துல இருந்து பார்த்துறாரு. அவ்வளோதான் அவனோட சோலி முடிஞ்சு. அப்போ கிங் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட 2 பசங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஹீரோக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோ சொல்கிறான், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கிங், நீங்கள் இன்னும் நிறைய நாள் வந்து உயிரோட இருப்பீங்க, நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு. அப்படியே உங்களோட அந்த 2 பசங்களுக்கும் கொஞ்சம் நல்ல விஷயத்தையே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ கிங் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் மட்டும் வரலன்னா இவனுங்க 2 பேரும் இவ்வளோ மோசமான ஆளுங்கன்றதே எனக்கு தெரியாமல் போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியே பிரின்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா, அந்த கொஞ்ச நாள் நீ நல்லாவே வந்து வளர்ந்துருக்கடா, இதுக்கப்புறம் நீ வந்து இந்த இடத்தோட ராஜாவை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட்டையெல்லாம் வந்து படுத்த மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ நீ அதை செய்கிற, உனக்கு மாஸ்டர் கூட போகணுமா போ, ஜாலியாக இருக்குன்னா இரு, உனக்கு திரும்ப எப்போ வரணும்னு தோணுதோ வா, அது வரைக்கும் நானே இந்த இடத்தோட கிங்காக இருக்கேன், என்னால் வந்து அந்த இடத்த கண்டிப்பாக பார்த்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அடுத்த சீன்லேயே நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று இருக்கான் பார்த்தீங்களா, அவனோட வில்லேஜ் வந்து காட்டுறாங்க. அவன் இந்த வில்லேஜில் தான் வளர்ந்துருப்பான். அங்கே இருக்கிற மக்கள்லாம் வந்து காட்டுறாங்க. அப்போ மேலே பார்த்தீங்கன்னா யாரும் வர மாதிரி தெரியுது. யாரான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சென்னு வந்திருக்கா. கூடவே பார்த்தீங்கன்னா அவனோட மாஸ்டரையும் கூப்பிட்டே வந்திருக்கேன். அப்போ அங்கேருந்து 2 பேர் என்ன சொல்கிறோன்னா, டே சென்னு நீ திரும்ப வந்துட்டியா, நிஜமாக உன்னை நினச்சா எங்களுக்கு பெருமையாக இருக்கிறப்பலாம் வந்து சொல்கிறாங்க. சென்னு என்ன சொல்கிறேன்னா, நான் ஒரு ஆனால் தான் இந்த வில்லேஜில் இருக்கிற பீப்புள்ஸ் தான் நான் வந்து பார்த்துக்கிட்டீங்க, நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் எல்லாருமே என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது நான் திரும்ப செய்யணும்னு நினச்சேன், அதனால் என்னோட மாஸ்டரை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவனோட மாஸ்டர் என்ன சொல்கிறேன்னா, அவங்க எல்லாருக்கும் ஏதாவது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, போயிட்டு வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வாங்க அப்படி சொல்கிறேன். அப்போ அந்த இடத்துல ஒரு பெருசு வந்து சென்னை பார்த்துட்டு, டே நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பெருசு தான் பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜோட சீஃப் ஆமா, எதுக்கிறோட மாஸ்டர் நீ வெளியே நிற்க வச்சுக்கிட்டு இருக்க, ஓட நம்மளோட வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வந்து இட்டுட்டு போகிறாரு. நான் உங்களுக்காக வந்து டின்னர் ரெடி பண்ணுறேன், எவ்வளோ நேரமானாலும் நீங்கள் இங்கேருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. அந்த சென்னை என்ன சொல்கிறேன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை வில்லேஜ் சீஃப் அப்படி சொல்கிறேன். பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்க. நிறைய பேர் வந்து லைக் போடாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, மறக்காம ஒரு லைக்கை தட்டிக்கிட்டு இருங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனுமே கொஞ்சம் ஆனில் போட்டு வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோமே உங்களுக்கு கான்டெக்ட் நோட்டிஃபிகேஷன் ஆகட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.